அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்கள் காரணமாக சென்னையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவாக ஒரு சவரன் 76,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் விலை உயர்ந்து 9,470 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 560 ரூபாய் விலை அதிகரித்து 75,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவாவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாக புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹோம் ஸ்டே அண்ட் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ற இந்த திட்டத்தை முதல்வர் பிரமோத் சாவந்த் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் தங்கும் விடுதிகளை நடத்தும் உள்ளூர்வாசிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நிதி உதவி மற்றும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கோவாவின் கடலோர பகுதிகளை தாண்டி கிராமப்புற சுற்றுலா மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்தை மேம்படுத்த முடியும் என அம்மாநில அரசு நம்புகிறது. இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்க தனது நிர்வாகம் எடுத்த முடிவை தொடர்ந்து வரிகள் தொடர்பான சர்ச்சை தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் எந்த வர்த்தக பேச்சுவார்த்தையும் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. அதில் டிரம்ப் விதித்த வரிகள் இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவை குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு எதிராக டிரம்ப் நிர்வாகம் 50% இறக்குமதி வரிகளை அறிவித்துள்ளது. நாட்டின் தேசிய நலனை காக்க அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று மத்திய அரசு பதிலளித்தது. உத்தராகண்டில் தொடர் நிலச்சரிவு காரணமாக பத்ரிநாத் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சமோலி மாவட்டத்தில் உள்ள பிப்பல்கோட்டி அருகே நேற்று முதல் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். பிரச்சினைகள் நடக்கும் இடங்களுக்கு தனியாக ரோந்து செல்லக்கூடாது என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் SSI சண்முகவேல் படுகொலை உட்பட காவல்துறையினர் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் காவலர்களின் ரோந்து பணிகளை சீரமைக்கும் நடவடிக்கையில் கூடுதல் DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் மண்டல IGக்கள் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி அடிக்கடி குற்றங்கள் நடந்த இடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் ரோந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்தி உள்ளனர். இரவு நேரங்களில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் குற்றங்களே நடக்கவில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். ரோந்து பணிகளை இணை, துணை, உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உளவு போலீசாரின் தகவல்களை அலட்சியம் செய்யக்கூடாது. எக்காரணம் கொண்டும் பிரச்சினைக்குரிய இடங்களுக்கு தனியாக ரோந்து செல்லக்கூடாது. குற்றம் அதிகம் நடக்கும் இடங்களில் துப்பாக்கியுடன் நடை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட 6,839 மது பாட்டில்கள் அழிக்கப்பட்டன. மொத்தம் 1,323 லிட்டர் அடங்கிய இந்த மது பாட்டில்கள் ஓமலூர் அருகே உள்ள வேலாக்கவுண்டனூர் ஏரியில் அதிகாரிகள் முன்னிலையில் கொட்டி உடைக்கப்பட்டன. தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் கறிக்கோழி உற்பத்தியை நிறுத்துவோம் என்று கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். கறிக்கோழி பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், பண்ணை உரிமையாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விரைவில் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் தமிழகம் முழுவதும் இறைச்சி கடைகளில் கோழிக்கறி கிடைக்காத நிலை உருவாகும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாக தேர்தல் நேரத்தில் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கல் ஏற்படும் என்று பண்ணை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமையில் நடைபெற்ற 10 மணி நேர நீண்ட ஆலோசனைக்கு பின் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டது. இதுகுறித்து இஸ்ரேலின் ராணுவ துணைத் தலைவர் இயல் ஜமீர், இது பெரிய உயிரிழப்புகளையும் மனிதநேயம் சார்ந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்தார். அவரின் அபிப்பிராயம் பாதுகாப்பு குழுவில் சிலரால் புறக்கணிக்கப்பட்டது.
இந்த நடவடிக்கையால் காசா நகரில் உள்ள சுமார் 1 மில்லியன் மக்களை இடம்பெயர செய்யும் அபாயம் உள்ளதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயினும் இஸ்ரேலின் முழு பாதுகாப்பு குழுவும் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலின் காசா மீது நீடித்த ராணுவ ஆதிக்கத்தை நிறுவும் முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதற்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள், ஐநா மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்வினையாற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் வான்கூவர் நகரில் தன் உணவை சாப்பிட்ட கரடியை துரத்தி விரட்டியிருக்கிறது ஒரு பொமேரியன் குட்டி நாய். வீட்டில் வளர்க்கப்படும் குட்டி நாயின் உணவை கரடி வீடு புகுந்து தின்றிருக்கிறது. கரடியின் கால் சைஸ் கூட இல்லாத அந்த பொமேரியன் நாய் துணிச்சலாக அந்த கரடியை வீட்டை விட்டு விரட்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சோறு முக்கியம் என்பதை அந்த குட்டி நாயும் உணர்ந்திருக்கிறது போலும். ஒடிஷாவின் கைத்தறி துறைக்கு பிரபல பாலிவுட் நடிகை மாதுரி தீட்சித்தை விளம்பர தூதுவராக அம்மாநில அரசு நியமித்துள்ளது. இதனை அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு நிதி உதவி, பயிற்சி, சந்தை வாய்ப்புகளை வழங்கும் ஏக்தா என்ற திட்டத்தையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். ஒடிஷா கைத்தறி பொருட்களின் அழகு, கைவினைத்திறன் ஆகியவை தன்னை வியக்க வைத்ததாக மாதுரி தீட்சித் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் அருகே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக 70 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. அங்கு கைரதாபாத் பகுதியில் 1954ஆம் ஆண்டு முதல் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். மாநில முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபாடு செய்யும் அளவுக்கு கைரதாபாத் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் புகழ்பெற்றதாகும். ஆண்டுதோறும் சிலையின் உயரம் அதிகரிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 71 ஆண்டாக இந்த ஆண்டு 70 அடி உயரத்தில் விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு நேரிடாத வகையில் களிமண்ணால் செய்யப்பட்டு வாட்டர் கலரால் வண்ணம் தீட்டப்படுவதாக விழா குழுவினர் கூறுகின்றனர். இந்த ஆண்டு நிறுவும் விநாயகருக்கு உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் விஸ்வ சாந்தி விநாயகர் என்று பெயர் சூட்டியுள்ளனர். உலகில் காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாக இன்டர்நேஷனல் ரைனோ பவுண்டேஷன் தெரிவித்துள்ளது. கருப்பு காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை 6788ஆக உயர்ந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு கொம்புள்ள காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் நேபாளில் 4075ஆக அதிகரித்துள்ளது. அதே நேரம் ஜவான் காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை வெறும் 50ஆக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டையாடுதல் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் காண்டாமிருகங்களின் கொம்புகளை கடத்தும் மையமாக கத்தார் உருவெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 25 உயர் நீதிமன்றங்களில் 2329 வழக்குகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன. இவற்றில் 94 விழுக்காடு, அதாவது 2185 வழக்குகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட முதல் 3 உயர் நீதிமன்றங்களில் ஒன்றான கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. மத்திய சட்ட அமைச்சகம் வியாழக்கிழமை அன்று இந்த தரவுகளை வெளியிட்டது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 56 வழக்குகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன. இந்திய உயர்நீதிமன்றங்களில் 22,829 வழக்குகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன. 63,239 வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகவும், 3,40,000 வழக்குகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவும், 11,50,000 வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நிலுவையில் உள்ளன. இது உயர்நீதிமன்றங்களுக்கு மட்டுமான கணக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கடந்த 5 ஆண்டுகளில் 1203 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் வயோதிக மற்றும் மருத்துவ காரணங்களால் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2020 முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பது கவனிக்கத்தக்கது. இந்த காலங்களில் உயிரிழந்தவர்களில் 757 பேரின் உடல்கள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இறந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டுவர வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ந்து உதவிகளை செய்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் போலியோ மீண்டும் அதிகரித்து வருவது அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 19வது போலியோ தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைபர் பதுன்கவா மாகாணத்தில் 5 மாத குழந்தைக்கு போலியோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த குழந்தைக்கு தேவையான தடுப்பூசிகள் செலுத்தப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. போலியோவை ஒழிக்கும் முயற்சிகளுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. பயனர்களுக்கு இடையே சமூக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்கில் ப்ரீ போஸ்ட் இன்டராக்டிவ் மேப்
ஃப்ரெண்ட்ஸ் டேப் ஆகிய 3 புதிய அம்சங்களை இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரீபோஸ்ட் அம்சத்தின் மூலம் பிடித்த போஸ்டுகளை நேரடியாக நண்பர்களுடன் பகிர முடியும். நண்பர்களின் இருப்பிடங்களையும் அவர்கள் போஸ்ட் செய்த இடங்களையும் இன்டராக்டிவ் மேப் அம்சம் மூலமாக கண்டறிய உதவும். ஃப்ரெண்ட்ஸ் டேப் மூலம் நண்பர்கள் விரும்பிய ரீல்ஸ்களை எளிதாக கண்டறியலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துக்கு பேர் போன மகாராஷ்டிராவில் வழிபாட்டுக்கான விநாயகர் சிலைகளை இல்லத்தரசிகள் வடிவமைத்து வருகின்றனர். அம்மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். இதற்காக 1 வாரம் வரை விடுமுறை விடப்படும். இந்நிலையில் புனே நகரைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் விதவிதமான விநாயகர் சிலைகளை குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். ராஜ அலங்காரத்தில் அவர்கள் வடிவமைத்துள்ள விநாயகர் சிலைகள் காண்போரை ஈர்க்கின்றன. ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்துக்காக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் மலர்களால் ஆன ராக்கிகள் தயாராகி வருகின்றன. சகோதர பாசத்தை போற்றி கொண்டாடும் ரக்ஷாபந்தன் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்த திருநாளில் சகோதர உறவுகளின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகள் கட்டுவது வழக்கம். இதற்காக லக்னோவில் உள்ள தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் விதவிதமான மலர்களை கொண்டு வண்ணமயமான ராக்கி கயிறுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக உர கம்பெனி உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். வழக்கம் போல பணிக்கு சென்ற பெண் ஊழியரிடம் கம்பெனி உரிமையாளர் அப்துல் அகீம் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் கம்பெனியை முற்றுகையிட்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கம்பெனி உரிமையாளரை கைது செய்தனர். இஸ்ரேலில் 6774 இந்தியர்கள் பணிபுரிந்து வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நவம்பரில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இவர்கள் பணிக்கு சென்றவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் லெபனானில் ஒரு இந்திய விவசாயி உயிரிழந்துள்ளார் என்றும் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடத்தப்பட்ட 18 மாத குழந்தை 13 நாட்களுக்கு பிறகு கும்பகோணத்தில் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் துர்க் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவியுடன் சத்தீஸ்கர் போலீசார் கண்டுபிடித்தனர். குழந்தையை கடத்திய தஞ்சாவூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கைது செய்யப்பட்டு குழந்தை பத்திரமாக தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கோயில் திருவிழா தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையில் 2 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்தனர். அரசம்பட்டு கிராமத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு நிலவி வந்ததால் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை ரத்து செய்து கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை மீறி ஒரு தரப்பினர் நிகழ்ச்சி நடத்தியதால் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். இதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற குகை மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி களை கட்டியது. ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான குகை வண்டி வேடிக்கை சேலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேவலோக தெய்வங்களின் ஒப்பனை புரிந்தவர்கள் அலங்கார வண்டிகளில் அணிவகுத்து வரும் நிகழ்வு பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க ஏராளமானோர் குகை பகுதியில் குடும்பமாக குவிந்தனர். இதன் காரணமாக வீதிகள் தோறும் மனித தலைகளாக காட்சியளித்தன. சமயபுரம் மாரியம்மன், அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம், சபரிமலை சாஸ்தா, பாரத மாதா, முப்பெருந்தேவியர் என பல்வேறு மின்விளக்கு அலங்கார வண்டிகளில் பக்தர்கள் கடவுள் வேடமணிந்து வந்தனர். இந்த வண்டிகள் அலைக்கடல் என குவிந்திருந்த மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே மிதந்து வந்தன. சென்னையில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களுக்கான முதல் அணிவகுப்பு ஒத்திகை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்றது. சுதந்திர நாளன்று முதலமைச்சரை அழைத்து வருவது, கமாண்டோ படை மற்றும் பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதை, கொடியேற்றுதல் போன்ற நிகழ்வுகளுக்கான ஒத்திகை நடைபெற்றது. மேலும் தகைசால் தமிழர் விருது, கல்பனா சாவ்லா விருது போன்ற விருதுகள் வழங்கும் நிகழ்வுகளும் ஒத்திகை செய்யப்பட்டன. அடுத்த கட்ட ஒத்திகைகள் வருகிற 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடைபெறும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மலையேற்றம் செல்வதற்கான கட்டணங்களை சலுகை அடிப்படையில் 30 விழுக்காடு வரை வனத்துறை குறைத்துள்ளது. 14 மாவட்டங்களில் 40 மலையேற்ற வழித்தடங்கள் குறித்த டிஜிட்டல் வரைபடம் தயாரிக்கப்பட்டு மலையேற்றம் செல்ல விரும்புவோர் பதிவு செய்ய இணையதளம் உருவாக்கப்பட்டது.
இவற்றில் எளிதான, மிதமான மற்றும் கடினமான பகுதிகள் வகைப்படுத்தப்பட்டன. 700 முதல் 5,999 ரூபாய் வரை கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. ஆனால் கட்டணம் அதிகம் என புகார் எழுந்ததால் பல்வேறு வழித்தடங்களுக்கான கட்டணங்கள் சலுகை அடிப்படையில் 30 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளன. பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூரில் கடல் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கியுள்ளது. ஆடி பௌர்ணமியான இன்று ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பின் முருகனை வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் செல்வத்தீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. அதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. ஆபத்தை உணராமல் பக்தர்கள் பாறைகள் மீது நின்று செல்ஃபி எடுத்தும் 80 அடியை தாண்டி சென்று நீராடியும் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் பெய்த கனமழையால் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் 30 படுக்கைகள் மற்றும் பல வசதிகளோடு செயல்படும் இந்த மருத்துவமனைக்குள் செல்ல பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். தேங்கியுள்ள மழைநீரால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய்களை குணப்படுத்த வேண்டிய மருத்துவமனையே நோய்களை பரப்பும் மையமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதே நிலை தொடர்வதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அம்முண்டி கிராமத்தில் பெய்த கனமழையால் பாண்டியன் மடுவு கால்வாயின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமடைந்தது. இதனால் சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலவீனமாக இருந்த இந்த தரைப்பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் நகரில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் சாமிக்கு சாத்தப்பட்டிருந்த வெட்டிவேர் மாலையில் திடீரென தீப்பிடித்தது. தீபாராதனை காட்டும் போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உடனடியாக தீயை கட்டுப்படுத்திய பட்டாச்சாரியார்கள் ஆகம முறைப்படி கோயிலை தூய்மை செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இந்த சம்பவம் நாமக்கல் முழுவதும் பரவியதால் அப்பகுதி பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். இஸ்ரேலில் 6,774 இந்தியர்கள் பணிபுரிந்து வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நவம்பரில் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இவர்கள் பணிக்கு சென்றவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் லெபனானில் ஒரு இந்திய விவசாயி உயிரிழந்துள்ளார் என்றும் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என தமிழக அரசு கூறி வரும் நிலையில் தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் கடந்த ஆண்டு மாநில கல்விக்குழு சமர்ப்பித்தது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும் தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு மாநில அரசின் கல்விக் கொள்கையில் இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முறை நடப்பாண்டிலேயே ரத்து செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் பயிற்சி மைய விளம்பரங்களுக்கு தடை செய்ய வேண்டும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் என்று பெயரிட வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம் என்றும் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகங்கள் வரை தமிழ் வழி கல்வியை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.